திமுகவில் மூத்த தலைவராக துரைமுருகன் இருந்தபோதும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் பரப்புரை செய்த அவர் இதனை தெரிவித்தார். திமுக குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி துணை முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சில நான் ஜெயிலுக்கு போனேன், அதே போல மிஸ்ஸால நான் ஜெயிலுக்கு போனோம், அதே போல பக்கத்தில் இருக்கிற துரைமுருகனும் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு தான் போனார். அதே போல அவரும் மிஸ்ஸால ஜெயிலுக்கு தான் போனார். எந்த வித ஜெயிலையும் பார்க்காத, எந்த வித போராட்டத்திலையும் கலந்துக்காத, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்காத, அரசியலே புதிதாக வந்த உதயநிதி அவர்களுக்கு எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இது என்ன சொல்லுது? இதுதான் கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? கஷ்டப்பட்டு உழைத்தவர் அப்படியே அம்போனுக்கு வந்துட்டு இருக்காரு. எனக்கு எதிர்த்து மாதிரி தான் வந்திருப்பார். ஆனா அவர் இருக்கிற இடம் அங்க இல்ல, இங்க இருந்தா எங்கேயோ போயிருப்பார்.